அசோக் நகர் பள்ளியில் சொற்பொழிவாற்றிய விவகாரத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் புகார் தொடர்பாக மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவதற்கு திட்டம் இருக்கிறது. காவல்துறை வழக்கு பதிவு செய்ய இருக்கிறது. சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மகாவிஷ்ணு மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கோகுல், தற்போது மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு சார்பாக ஒரு குறிப்பிட்ட புகார் அப்படின்னு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த புகார்ல என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? தற்போது என்ன நிலவரம்? சர்ச்சைக்குரிய வகையில் நிகழ்ச்சி நடத்தி அதில் பேசிய போது மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர், அதாவது அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தலைவர் வில்சன் என்பவர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் இந்த நிகழ்ச்சியில மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவர் அவதூறாக பேசியது மட்டுமில்லாமல் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார். இது மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான வன் செயலாக நாங்கள் கருதுவதாகவும் மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை போலீசார் மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்வது குறித்து எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் என்பது குறித்து சட்ட நிபுணரோடு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகிறது. சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இது குறித்து வழக்கும் பதிவு செய்ய இருக்கிறார்கள். அதே போல மகாவிஷ்ணுவை தொடர்ந்து எங்கு இருக்கிறார் என்று விசாரித்த போது அவர் வெளிநாட்டில் இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்துடைய தலைவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மகாவிஷ்ணு மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது குறித்து சட்ட நிபுணரோடு ஆலோசனை செய்து இன்றைய தினத்திற்குள் வழக்கு பதிவு செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜெனிஃபர், கோகுல், குறிப்பிட்ட சில பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்யப்படும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக, அதாவது மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தில் அளித்திருக்கக்கூடிய புகார்ல மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை புகாரில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரிவின் கீழ் ஒருவேளை வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவர் பிணையில் வர முடியாத அளவில் வழக்கு பதிவு செய்யப்படும். ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். அடுத்த கட்டமாக ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியுடைய விவரங்களை காவல்துறை சேகரிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு என்ன மாதிரி கருத்துக்களை பேசினார் என்பது குறித்து விவரங்களை சேகரித்து வரக்கூடிய நிலையில் சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கை, கைது நடவடிக்கை உள்ளிட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்த பின்பு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி கோகுல்.